Hi students, good afternoon to all. So last classes la vandu mixtures, so vandu mixture monophasic dosage formula, first formulation mixture. So mixture adoda types, so over types ko over examples paathachu, over types ko over examples paathachu. So today's class is concentrates. So next formulation ku move agala concentrates. So what is concentrate? So concentrate na அப்படினாலே என்ன அப்படினா அது வந்து ஒரு அடர்த்தி அதிகமான அடர்வு அப்படின அர்த்தம். சோ அடர்கந்தக அமிலம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அடர்த்தி அதிகமான ஒரு சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் சொல்யூஷன்? இந்த கான்சன்ட்ரேட்ஸில் சொல்யூஷன்ஸ் இருக்கு, கான்சன்ட்ரேட்டட் அரோமேட்டிக் வாட்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் சொல்யூஷன்ஸ், அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் அப்படின்னா கான்சன்ட்ரேட்ல வந்து சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போறோம். சொல்யூஷன் அப்படின்னால என்னப்பா? இட்ஸ் அ கிளியர் லிக்விட். ஓகேவா? ஸோ ஹோமோஜினஸ் கிளியருக்கு இன்னொன்று வந்து அதில் சாலிட் மெடிக்கமெண்ட்ஸும் இருக்கலாம், சாலிட் பிளஸ் லிக்விடாகவும் இருக்கலாம், லிக்விட் பிளஸ் லிக்விடாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்து கிளியரா இருக்கும், அதான் வந்து சொல்யூஷன் அப்படின்றோம். A solution is a homogeneous liquid preparation containing one or more medicaments. ஸோ வந்து இது வந்து homogeneous liquid preparation containing one or more medicaments prepared by dissolving the medicaments in the liquid vehicle. So first என்ன பண்றோம்? liquid vehicle ல medicaments கம்ப்ளீட்டா dissolve பண்ணி ஒரு homogeneous liquid preparation இது பண்றதா solutions அப்படின்றோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா solutions are readily absorbed more quickly effective than tablet. ஸோ இதோட ரீசன் பார்த்துருக்கோம். ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் சாலிட், அதாவது கேப்சூல், டேப்லெட், அதை விட வந்து சொல்யூஷன்ஸ்க்கு இருக்கும், ஃபைன் பவுடர் ஆகும். ஸோ ஃபைன் பவுடர்ஸ் சிரப்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ எமல்ஷன், சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் சொல்யூஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேப்லெட் அப்படின்றது டிஸ்இன்டகிரேட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபைன் பார்ட்டிகல் ஆகி டிசொல்யூஷன் ஆகி அப்புறம் அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த சொல்யூஷன் இந்த சென்ஸ் இது வந்து டைரக்டா வந்து லிக்விடாவே இருக்கு. ஸோ ஃபைன் பார்ட்டிகலா அதுவும் சாலிபிளாகி இருக்கனால டைரக்டா இட் வில் என்டர் இன்டு தி அப்சார்ப்ஷன் சைக்கிளுக்கு டைரக்டா போயிடும். ஓகேவா? அதான் வந்து சொல்யூஷன் அப்படின்றோம். ஸோ சொல்யூஷன்ஸ் ஆர் ரெடிலி அப்சார்ப்டு மோர் குவிக்லி எஃபெக்டிவ். ஸோ உடனே வந்து அப்சார்ப் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து வேற எந்த ஸ்டெப்பும் கிடையாது. ஸோ உடனே அப்சார்ப் ஆயிட்டு டைரக்டா வந்து அப்சார்ப்ஷனுக்கு போறனால எஃபெக்டிவ், அதாவது ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது குவிக்கா இருக்கும். அதே மாதிரி டேப்லெட்டை விட எஃபெக்டிவ் அப்படின்றாங்க. ஸோ அதான் சொல்யூஷன் கேன் பி ஈஸிலி அட்மினிஸ்டர்ட் டு இன்ஃபான்ஸ். ஸோ அதனால வந்து சொல்யூஷன் வந்து இன்ஃபான்ஸ்க்கு கொடுக்கலாம், சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ பச்சிளம் குழந்தைகள் சில்ட்ரன்ஸ்க்கு அண்ட் ஓல்டு பீப்புள்ஸ்க்கு வந்து இன்ஃபான்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும். தென் இன்ஃபான்ஸ்க்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து சூட்டபிளா இருக்கும். தி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக் இஸ் ஈஸிலி அச்சீவ்ட் இன் த லிக்விட் ப்ரிப்பரேஷன். ஸோ லிக்விட் ப்ரிப்பரேஷன் இன் த சென்ஸ் அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ லிக்விட்ல இதான் வந்து அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ ட்ரக்ஸ் இன் சொல்யூஷன் ஃப்ரம் மேபி அன்ஸ்டேபிள். ஸோ சொல்யூஷன் அப்படின்னாலே நம்ம அதில் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், சம் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வெஹிக்கிள் வாட்டர் வந்து சம்டைம் வந்து அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் சாலிடை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதான் சொல்கிறாங்க அன்ஸ்டேபிள். ஸோ ட்ரக்ஸ் ஹேவிங் அன்பிளசன்ட் டேஸ்ட் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அன்பிளசன்ட் டேஸ்ட் உள்ளதும் என்ன எப்படி அப்படின்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சூட்டபிள் இல்லை தான். ஸோ சூட்டபிள் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னா நம்ம வாயில ஊத்துனதுமே சொல்யூஷனா லிக்விட்னா இப்போ சிறப்பு இருக்குன்னா அப்படியே வாயில ஊத்துனதுமே நம்ம டேஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப பிட்டரா உள்ளதுக்கு வந்து இது சூட்டபிளா இருக்காதுன்றாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஸோ ஒன்றுக்கும் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சொல்யூஷன் டோசேஜ் ஃபார்ம்ல அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அயோடின். ஸோ அயோடின் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அயோடின் பொட்டாசியம் அயோடைடு டிஸ்டில்டு வாட்டர். ஸோ இதோட ஃபார்முலால இன்கிரீடியன்ஸ் என்ன? அயோடின், பொட்டாசியம் அயோடைடு, டிஸ்டில்டு வாட்டர். ஸோ என்ன பண்ணுறோம்? ஸோ இது ரெண்டு சாலிட். ஸோ என்ன பண்ண ஜஸ்ட் வந்து டிஸ்டில்டு வாட்டரை டிசால்வ் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியுது நமக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு. ஸோ டிசால்வ் த பொட்டாசியம் அயோடைடு இன் லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். ஸோ லிட்டில் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸுமே வெஹிக்கிள் கொஞ்சமா ஊற்றி டிசால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா நிறைய ஊற்றிட்டோம், ஃபுல் ரெக்வயர்ட் குவான்டிட்டியும் ஊற்றிட்டோம்னா டிசால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து லிட்டில் குவாலிட்டி ஊற்றி டிசால்வ் பண்ணிட்டு தென் ஆட் சஃபிஷியன்ட் டிஸ்டில்டு வாட்டர் டு ப்ரொடியூஸ் த ரெக்வயர்ட் வால்யூம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சஃபிஷியன்ட் வாட்டர் ஊற்றி டிஸ்டில்டு வாட்டர் வச்சு எவ்வளோ நமக்கு 25 ml நமக்கு மேக் பண்ண போகிறோம். 30 ml நம்ம மேக் பண்ணுவோம். சரியா? அதான் வந்து இதோட ப்ரொசீஜர். ஸோ ஸ்டோரேஜ்னா இட் ஷுட் பி கெப்ட் இன் வெல் க்ளோஸ்டு கிளாஸ் டாப்பர்ட் பாட்டில். ஸோ இட் ஷுட் பி வெல் க்ளோஸ்டு கிளாஸ் டாப்பர்ட் பாட்டில்.
இருக்கணும். தென் இட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தைராய்டு டிஃபிஷியன்சி. ஸோ தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அயோடின் கம்மியாக இருக்கிறனா, அயோடின் வந்து அப்நார்மலாக இருக்கிறனால தான் இந்த தைராய்டிசமே வரும். ஸோ அயோடின் ஆக்ட் அஸ் ஆன்டிசெப்டிக் யூஸ்ட் இன் தைராய்டு டிஃபிஷியன்சி. பொட்டாசியம் அயோடின் இன்க்ரீசஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் அயோடின். ஸோ அயோடின் தான் வந்து தைராய்டு டிஃபிஷியன்சிக்கு ஆன்டிசெப்டிக் ஆக்ட் ஆகுது. பொட்டாசியம் அயோடைடு அப்படின்றது இது வந்து அதாவது கம்ப்ளீட்லி சாலிபிள் இல்லாதனால அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பொட்டாசியம் அயோடைடு அப்படின்றது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் ஆர் தி இன்கிரீடியன்ஸ்? அயோடின், பொட்டாசியம் அயோடைடு, டிஸ்டில்டு வாட்டர். ஸோ லிட்டில் குவாலிட்டி ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சஃபிஷியன்ட் குவாலிட்டி ஊற்றி மேக் பண்ண போகிறோம். கிளாஸ் டாப் அவுட், வெல் க்ளோஸ்ட் கண்டெய்னர். ஸோ இட் இஸ் ஆன்டிசெப்டிக். அயோடின் டிஃபிஷியன்சி தைராய்டு டிஃபிஷியன்சிக்கு யூஸ் பண்ணுறோம். Then Fowler solution or arsenal solution. So arsenal solution is otherwise known as Fowler solution. Okay va? So இது Fowler solution. So இது வந்து இது எப்படி prepare பண்றது அப்படின்னா, so arsenic solution னு சொல்லியாச்சு. So அதான் வந்து active medicament. So arsenic trioxide in a powder form. So powder formல உள்ள arsenic trioxide, glycerin, amaranth and chloroform water. So வந்து arsenic trioxide in powder form, glycerin, amaranth and chloroform water. So வந்து இதோட ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் in arsenic trioxide, heat the arsenic trioxide with the glycerin until at 100 degree Celsius until a clear solution is obtained. So வந்து இந்த arsenic trioxideன்றது insoluble. ஸோ அதனால வந்து கிளிசரினையும் ஆர்சனிக்கையும் சேர்த்து 100 டிகிரி செல்சியஸ், அதாவது நல்லா கொதிக்கிற வரைக்கும், கிளியர் சொல்யூஷன் ஆகுற வரைக்கும் ஹீட் பண்றோம் வாட்டர் பாத்ல டு ஆட் குளோரோஃபார்ம் வாட்டர் அண்ட் அமராந்த். ஸோ அப்புறமா வந்து குளோரோஃபார்ம் வாட்டரையும் அமராந்தை ஆட் பண்ணுறோம். ஸ்டிர்வில் அண்ட் ஃபில்டர் த சொல்யூஷன். ஸோ ஸ்டிர் பண்ணி கிளியர் சொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம். அவ்வளோதான், கிளியர் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்ட் கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளட் dyscrasia, blood dyscrasia. So used in the treatment of blood dyscrasia, chronic eczema, psoriasis. So வந்து blood dyscrasia னா என்னன்னா, abnormal condition of blood. So abnormal condition, இந்த நார்மல் கண்டிஷன் இல்லாம blood abnormal கண்டிஷனா இருக்குது. அதே மாதிரி chronic eczema னா ஸ்கின்ல வர dermatitis, அதாவது ரெட் இச்சிங் இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. psoriasisனாலும் அப்படிதான், சின்ன சின்ன இந்த படர தாமரை அந்த மாதிரிலாம் வரும் பாத்தீங்களா, கையில பெருசு பெருசா, அதான் வந்து psoriasis அப்படின்றது. ஸோ மொத்தத்துல வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ arsenic solution, so used in the treatment of blood dyscrasia, chronic eczema and psoriasis. Arsenic trioxide is the active medicament used in the blood dyscrasia, eczema, psoriasis. So இதுக்கு எதுனா ஆக்டிவ் மெடிக்கமெண்டா யூஸ் ஆகுது. கிளிசரின் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சோப்பு, நிறைய ஸ்கின், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இது, ஆன்டி ட்ரையிங் ஏஜென்ட் அண்ட் கிவ்ஸ் அ விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி எப்படி இருக்கும், நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ வந்து நல்ல விஸ்காசிட்டி இருக்கிறதுக்காக மெயினாக அது யூஸ் பண்ணுறோம். கிவ் விஸ்காசிட்டி டு த ப்ரிப்பரேஷன். அமராந்த்ன்றது நார்மலாக வந்து கலர் சொல்யூஷன் தான். குளோரோஃபார்ம் வாட்டர் ஆக்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இட் இஸ் ப்ரிவென்ட் அ ஃபங்கல் அண்ட் மவுத், அதாவது மோல்டு க்ரோத், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த குளோரோஃபார்ம் வாட்டர் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அமராந்த்ன்றது கலரிங் ஏஜென்ட். ஸோ ஆர்சனிக் ட்ரைஆக்சைடுன்றது மெயின் மெடிக்கமெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து arsenic solution, arsenial solution or Fowler's solution அப்படின்றோம். Then the strong ammonium acetate solution, strong ammonium acetate solution. So இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அமோனியம் அசிட்டேட்ன்றது glacial acetic acid plus ammonium bicarbonate ரெண்டும் சேர்த்து அமோனியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, glacial acetic acid, ammonium bicarbonate, strong solution of ammonia, then strong solution of ammonia and distilled water. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, mix the glacial acetic acid with little quantity of distilled water. ஸோ எதுனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து லிட்டில் குவான்டிட்டி தான் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி டிசால்வ் பண்ணணும். ஸோ mix the glacial acetic acid with little quantity of distilled water, add ammonium bicarbonate. So second ingredient ammonium bicarbonate add பண்ணி in small quantity at a time until it is dissolved. So வந்து small quantity add பண்ணிட்டு dissolve பண்ற வரைக்கும் add பண்றோம். Then add sufficient quantity of strong ammonium solution. So வந்து sufficient quantity of strong ammonium solution நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு add பண்ணிட்டு until 1 drop of residue solution is diluted. So வந்து அடுத்து வந்து அதுல இருந்து நம்ம 1 drop அந்த கிடைச்ச சொல்யூஷன், அதாவது கிளேசிக் அசிட்டிக் ஆசிட்ல கொஞ்சமா டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அமோனியம் பைகார்பனேட் லிட்டில் குவான்டிட்டி ஆட் பண்ணி டிசால்வ் வர வரைக்கும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சஃபிஷியன்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ராங் அமோனியா ஆட் பண்ணி கிடைக்கிற சொல்யூஷன்ல 1 drop ஆஃப் ரிசல்டிங் சொல்யூஷன், அதுல இருந்து 1 drop எடுத்து டைலூட்டட் வித் 10 drop ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் gives a full blue color with 1 drop of bromo thymol blue and full yellow color with 1 drop of thymol blue. ஒண்ணுல அதுல இருந்து ஒண்ணுல இருந்து ஒரு drop எடுத்து diluted with 10 drop of distilled water. So 1 plus 11 drop இருக்கும். 1 வந்து 10 மடங்கு டைலூட் ஆக்குறாங்க. டைலூட் ஆனதுக்கு அப்புறம் அதுல bromo thymol blue சொல்யூஷன் ஆட் பண்ணோம்னா ப்ளூ கலர் கிடைக்கும். thymol blue ஆட் பண்ணோம்னா yellow கலர் ப்ளூ கிடைக்கும்.
ஃபுல் எல்லோ கலர் கிடைக்கும். ஸோ ஆட் சஃபிஷியன்ட் டிஸ்டில்டு வாட்டர் டு ப்ரொடியூஸ் ரெக்வயர்ட் வால்யூம். ஸோ ரெக்வயர்ட் வால்யூம் வந்து ஃபுல் வாட்டர் டிஸ்டில்டு வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா, சஃபிஷியன்ட் வாட்டர் ரெக்வயர்ட் வால்யூமை ஆட் பண்ணுறோம். ஸ்டோரேஜ் வந்து லெட் ஃப்ரீ. ஸோ வந்து லெட் இல்லாத கண்டெய்னரை யூஸ் பண்ணணும் மெட்டல்ஸில். ஸோ வந்து வெல் க்ளோஸ்ட் கண்டெய்னர். ஸோ லெட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா அமோனியா அந்த அஸ்டிக் ஆசிட் ரியாக்ட் ஆயிடும். ஸோ அதனால லெட் இல்லாத இதில் இது பண்ணால் டயோஃபோரிக் அண்ட் டயூரிட்டிக்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ டயூரிட்டிக்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ இதோட யூஸ் என்ன, டயூரிட்டிக். ஸோ வந்து தியரியில் வந்து glacial acetic acid is partially neutralized by ammonium bicarbonate. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, glacial acetic acid அமோனியம் பைகார்பனேட் ஆட் பண்ணுறோம்ல. ஸோ ரெண்டும் என்ன ஆகும், நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ நியூட்ரலைஸ் ஆகும் பார்ஷியலாக. கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன்றது எப்போ நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் அமோனியம் சொல்யூஷன். அதனால தான் ஃபர்ஸ்ட் இதையும் அதையும் glacial acetic acidயும் அமோனியம் பைகார்பனேட்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு டிஸ்டில்டு வாட்டர்ல, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அமோனியம் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ பார்ஷியலி நியூட்ரலைஸ் ஆகும், ஃபுல்லாக நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ இண்டிகேட்டர் வந்து pH ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் ப்ரோமோ தைமால் ப்ளூ. ஸோ ப்ரோமோ தைமால் ப்ளூன்றது ப்ளூ கலர் கிடைக்கும். எப்பன்னா 6ல வந்து எல்லோ கலர், 7ல வந்து கிரீன் கலர், 7.6ல ப்ளூ கலர். ஸோ pH ரேஞ்ச் இதுதான். அதே மாதிரி தைமால் ப்ளூன்றது 8ல எல்லோ கலர், 9.6. இந்த கிடைச்சிருக்க சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் இஸ் அட்ஜஸ்டட் டு pH 7.62. ஸோ 7.6னா ப்ளூல இருந்து எல்லோ கலரா கொண்டு வரணும். அதனால தான் இந்த தைமால் ப்ளூவையும் இந்த ப்ரோமோ தைமால் ப்ளூவை ஆட் பண்ணுறோம். ஸோ 7.6 to 8.0 வந்து pH இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பிகாஸ் அமோனியம் அசிட்டேட் இஸ் ஃபார்ம்டு அட் தி pH. ஸோ அமோனியம் அசிட்டேட் எப்போ ஃபார்ம் ஆகும், நமக்கு என்ன சொல்யூஷன் வேணும், அமோனியம் அசிட்டேட் சொல்யூஷன் வேணும். அதனால glacial acetic acid அமோனியம் பைகார்பனேட் ரெண்டையும் நியூட்ரலைஸ் பண்ணி அமோனியம் அசிட்டேட் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா 7.6லேருந்து 8.0 அந்த pHல தான். ஸோ அந்த pHல ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஸ்டேபிள் இன் pH. ஸோ இதில் தான் வந்து அது ஸ்டேபிளாக இருக்கும். இதான் வந்து அமோனியம் அசிட்டேட் சொல்யூஷன். ஓகேவா, ஸ்ட்ராங் அமோனியம் அசிட்டேட் சொல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து கான்சன்ட்ரேட்ஸ்ல சொல்யூஷன் பார்த்துருக்கோம். அதுக்கு 3 எக்ஸாம்பிள். ஸோ அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அயோடின், ஆர்சனைல் சொல்யூஷன் ஆஃப் அதாவது ஃப்ளோர் சொல்யூஷன், தென் ஸ்ட்ராங் அமோனியம் அசிட்டேட் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் அரோமேட்டிக் வாட்டர் பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.